அதனாலதான் இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர என்னடா திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல. அதுதான் காரணம். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 150 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். உடனே 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க 1000 படத்தில் நடிச்சாங்க அவங்க என்னன்னு. நான் அப்படி பேசலையே. நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல 150 படம் நடிச்சுட்டேன், பாட்டு பாடிட்டேன், வசனம் பேசிட்டேன். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத புகழ் கிடையாது. இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் எதற்காக வரப்போறேன். நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? 8 தலைவர்கள் தானே. இப்ப புதுசா வந்திருக்கிற 9வது தலைவர் யார்?